இன்னொருத்தரை பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட என் பிள்ளைய பார்த்து 10 பேர் படிக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பெற்றோர்கள். பாரா, அந்த பிள்ளைக்கு இருக்குது ஒன்றை இல்லையடா, அது எப்படி பேசுவாரு, அது எப்படி நடக்குதுவாரு, அது எப்படி அப்பா அம்மாவை கனப்படுத்துவாரு அப்படின்னு மற்ற பிள்ளைகளை சில சமயம் உதாரணமா வச்சு நமக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிள்ளை பெற்றவங்களோட சந்தோஷமா இருக்கும் பாரு. பாரு, என் பிள்ளைய அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமா வச்சு சொல்றாங்க. வெரி குட். அந்த பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் நம்மளை வச்சு அவர் நாம மகிமைப்படணும், அவர் சந்தோஷப்படணும். இருக்கிறீங்களா? பெற்றவர்களை சந்தோஷப்படுத்துற பிள்ளையா நம்ம இருக்கோமா, பெற்றவர்களை சங்கடப்படுத்துற பிள்ளையா நம்ம இருக்குமா? கூடுமான வரைக்கும் சங்கடம் தான் படுத்துறோம். ஆனா சந்தோஷப்படுத்தினா அது உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு முன்னாடி எங்க தலை குனியாம, நாங்க வெக்கப்படாம, நாங்க அவமானப்படாம நீ வாழ்ந்தீனாலே அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. இருக்கீங்களா? நம்மளை படைச்ச ஆண்டவருக்கும் அப்படிதான். நம்ம மூலமா அவர் நாம மகிமைப்பட்டா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பூமியில மனம் விரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அவருக்கு என்னவா மிகுந்த சந்தோஷம். அவர் தன் பாவியா இருக்கிறத விட அவன் மனம் விரும்பினவனா இருக்கிறான்னா அவருக்கு சந்தோஷம். உலகத்துல பிறந்த எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைதான். அதை ஒத்துக்கிறீங்களா?